வாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, நம்ம வீடு வந்து இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க. இதுதான் வந்து போர்ட்டிகோ. நல்லா பெரிய போர்ட்டிகோவா கொடுத்துருக்கோம். நல்லா வெளியில உட்காந்து கதை பேசணும். நான் வந்து என்னோட டைலரிங் மிஷின் வந்து இங்க போட்டு தைக்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி பெரிய போர்ட்டிகோவா கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, நானே தைச்ச ட்ரெஸ் நல்லா இருக்கா? வாங்க. இங்க வந்து ஸ்டெப்ஸ் போகுது. நான் வந்து நம்ம வந்து வீடு வந்து நாங்க நிறைய பிளான் பண்ணோம், எப்படி கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா மண்டைக்குள்ள போட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாடலா யோசிச்சோம். ஆனா ஃபைனலா வரும்போது பிராக்டிக்கலா நம்மளுக்கு எது இருந்தா செட் ஆகும், எந்த மாதிரி வீடு இருக்கணும், எது வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கும், எது வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் வரும், எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா மாடல் கீடல் எல்லாம் தூக்கி போட்டு நம்மளுக்கு எது கன்வீனியன்டா இருக்குமோ அந்த மாதிரி தான் நாங்க வீடு கட்டியிருக்கோம். ஸோ இது வந்து இதுதான் வந்து போர்ட்டிகோவிலே வந்து படிக்கட்டு போட்டு இது வந்து மாடிக்கு போற படிக்கட்டு. நீங்க வந்து போர்ட்டிகோவில கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சிருக்கோம். கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸ் வச்சிருக்கோம். நாங்க வந்து ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்கோம். அங்க போர்ட்டிகோல இங்க ஒரு ஃபேன் போட்டு ஜாலியா இங்க வந்து ஏதாச்சும் வெளில உட்காந்து ஏதாச்சும் சில் பண்ணணும். தம்பி எல்லாம் இல்லை, இப்போ தம்பி வந்துட்டான். அவனோட டாய்ஸ் வைக்கிறதுக்கே ஒரு ரூம் எங்களுக்கு தேவைப்படுது. அதனாலே இவ்வளவு பெரிய படிக்கட்டு பக்கத்துல இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இங்க கபோர்ட் போட்டுனா அவனோட டாய்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். அவன் இப்படியே விளையாடிட்டு அப்படியே எடுத்து இப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். அப்புறம் இதுதான் நம்மளோட ஹாலோட என்ட்ரன்ஸ். எல்லாரும் கேப்பீங்க ரொம்ப நாளா வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் நம்ம பிசினஸ்ல ரொம்ப பிஸி ஆயிட்டோம். அது இல்லாம வீட்டு வேலை வேற போயிட்டு இருக்கா. சோ உழைச்சாதான் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுன்றதுனால உழைக்கிறதுல ரொம்ப தீவிரமா இறங்கிட்டோம். அதனாலதான் இனிமேல் கண்டிப்பா வீடியோ போடுறேன். நான் சொல்ல மாட்டேன். நவீன் சொன்னாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இனிமேல் வீடியோ கண்டினியூஸா போடுறேன்னா சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முடிஞ்சா கண்டிப்பா போடுறோம். இதான் என்ட்ரன்ஸ். ஹால் பாருங்க, நல்ல பெரிய ஹால். நான் வந்து எப்படிதம்மா எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம், எனக்கு வந்து ஹால் பெருசா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், எதுக்காச்சும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா எல்லாரும் இங்கே உட்காந்து எல்லாருமே படுக்கிற மாதிரி, எல்லாரும் இங்கே உட்காந்து கதை பேசுற மாதிரி ஹால் வந்து பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிதான் கொஞ்சம் பெருசா. எங்களுக்கு இது பெருசுதான். பெருசுதான் இது. பாரு எவ்வளவு பெரிய ஹால். ஆக்சுவலா சைஸ் வந்து பாப்போம், பிளான்ல இருக்கும், அப்புறமா சொல்றோம். உங்களுக்கு வீடு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன அப்புறம் என்னென்ன சைஸ்னு சொல்லிட்டு நாங்க 3 விண்டோ எல்லாமே பெரிய பெரிய விண்டோவே கொடுத்துருக்கோம். இங்கதான் டிவி யூனிட் வந்து பிளான் பண்ணிருக்கோம். இன்டீரியருமே நம்ம வந்து ரொம்ப காசுலாம் வேஸ்ட் பண்ணாம நம்மளுக்கு தேவையானது மினிமலா பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கோம். மினிமலா கொஞ்சம் லுக்கா பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். இங்கதான் டிவி யூனிட். அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணீங்கன்னா இது வந்து என்ன கண்டுபிடிக்க வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இப்ப வீடு நம்ம மேல மாடி ஒட்டிட்டோம், நம்ம வீடு ஒட்டி முடிச்சிட்டோம். வீடு வந்து ஒட்டிட்டோம். பாருங்க, இன்னும் பூசு வேலை ஸ்டார்டிங் பண்ணணும். வீடு ஒட்டுறதுக்கு வந்தவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, இது வந்து டாய்லெட்டு, இது வந்து டாய்லெட், இது வந்து பாத்ரூம், இது வந்து பெட்ரூம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு ரூம் இருக்கும். ஆக்சுவலா இங்க பாருங்க, இது ஹாலா. ஹால்ல இருந்து இப்படியே சைடுல வந்தீங்கன்னா இது வந்து டைனிங் ஏரியா. இங்க வந்து டைனிங் டேபிள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். இங்க வந்து டைனிங் டேபிள். ஹலோ, இது வந்து டைனிங் ஏரியாவா பிளான் பண்ணிருக்கோம். இல்ல வீடு கம்ப்ளீட் ஆயிட்ட அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு, அப்பதான் நல்லா தெரியும். இது வந்து கிச்சன். நம்ம வீடு வந்து ஃபுல்லா வாஸ்து, பக்கம் வாஸ்து. நாங்க பிளான் பண்ணதெல்லாம் வேற. அப்புறம் என்ஜினியர் வந்து என்ன சொல்லிட்டாரு, வாஸ்து தான் மேடம் முக்கியம். அப்புறம் நிறைய பேர் கட்டி முடிச்சிட்ட அப்புறம் கூட ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நம்ம வாஸ்துப்படி கட்டிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால வாஸ்துப்படியே போய்க்கோங்க அப்படின்னு சொன்னதுனால நிறைய மாற்றங்கள். இதுதான் வந்து நம்மளோட கிச்சன். உன்னோட ஏரியாவா? இதான் என்னோட ஏரியா. பாப்போம், வீடு கட்டினதுக்கு அப்புறம் உனக்கு பாரு நான் என்னென்ன சமைச்சு தரேன்னு சொல்லினே இருக்கேன். நான் ஒரு பிசினஸ் நம்பர்
பிசினஸ் நீ ஒரு பூசணிக்கா உமனா இருக்கா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். ஓகேவா? நான் சமைக்கிறேன். ஒரு ஓபன் வரும் இங்க வந்து நம்ம டைனிங் ஏரியாக்கும் கிச்சனுக்கு. ஆக்சுவலா இது நாங்க வந்து செவுரு வைக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கணும், வச்சுட்டாங்க. நாங்க இந்த பக்கம் வராதனால வச்சு முடிச்சிட்டோம். ஐயோ எதுக்கு செவுரு வச்சுட்டீங்க, ஓபன் வரணும் அப்படி சொன்னா. சரி அம்மா வச்சுக்கலாம் மேடம் அப்படி சொன்னாங்க. ஆமா இங்க வந்து ஒரு எப்படியும் என்ன சைஸ்மா, ஒரு 6x3-4 அந்த மாதிரி பெருசா 6 சைஸ்ல கூட இங்க ஒரு பெரிய ஓபன் வரும். அங்க இருந்து சர்வ் பண்றதுக்காக இங்க டைனிங்க்கு கொடுக்கறதுக்காக இங்க ஒரு ஜன்னல் வச்சிருக்கோம், நல்ல வெளிச்சமா இருக்கிறதுக்காக. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா டைனிங்ல இருந்து இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கோம். ஏதாச்சும் ஸ்டோர் பண்ற மாதிரி, திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி. பாருங்க ரொம்ப ரொம்ப மினிமலான ஸ்டோர் ரூம் தான் இந்த பாரு. அப்புறம் வந்து ஒரு பூஜா ரூம். ஆக்சுவலா பூஜா ரூம் கபோர்டா குடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இல்ல பூஜா ரூம்க்குமே ஒரு ரூம் இருக்கட்டும், அதுதான் நல்லது அப்படி சொல்லிட்டு சின்னதா, ரொம்ப பெருசா வச்சாலும் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கஷ்டமா இருக்கும் சொல்லிட்டு சின்னதா ஒரு பூஜா ரூம் பிளான் பண்ணி இது பூஜா ரூம். ஓகேங்களா? அப்படியே இப்படி வந்தீங்கன்னா எனக்கு வந்து அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து மைண்ட்ல வச்சிருந்தேன். என்னன்னா இப்ப நம்ம வரோமா, போர்ட்டிகோ இருக்கா, ஹால் இருக்கா, ஹால்ல இருந்து பார்த்தா எனக்கு எந்த பெட்ரூமே தெரியக்கூடாது அப்படின்ற விஷயத்துல நான் ரொம்ப பிளான். அந்த எந்த பெட்ரூமோட டோருமே வந்து இப்ப யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா பெட்ரூம் டோர் தெரியக்கூடாது, அவங்க பெட்ரூம் உள்ளேயே அவங்களுக்கு தெரியக்கூடாது, பெட்ரூம் டோரும் தெரியக்கூடாது அப்படி பிளான் பண்ணியிருந்தேன். பெட்ரூம் உள்ள என்ன நடக்குது, பெட்ரூம் இப்ப ஆள் இருந்து பார்க்கும்போது இந்த பெட்ரூமா இருந்துச்சுன்னா இங்க இருந்து பார்த்தா தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுல நான் தெளிவா இருந்தேன். அதனால இதோட இது முடிஞ்சிச்சு. யாராச்சும் வந்தாங்கன்னா பெட்ரூம் அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால பெட்ரூம் 3 பெட்ரூம் நம்மளுக்கு மொத்தம் 3 பெட்ரூம். இது இப்படியே வந்து ஒரு பாத் மாதிரி இருக்கும், நல்லா அகலமாவே கொடுத்துருக்கோம் இந்த பாத்து. இங்க வந்து இந்த வழி இங்க பாருங்க 4 அடி கிட்ட இருக்கும். வந்தீங்கன்னா இங்க வாங்க. அங்க முக்கியமா இன்னொரு விஷயம் மறந்துட்டீங்க. வந்து இங்க வந்து ஒரு வெளியில யூஸ் பண்ற மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா யூஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். முக்கியமா அதாங்க நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் அடைக்காம யூட்டிலிட்டி ஏரியாஸ் பிளான் பண்ணிருக்கோம். இங்க வந்து 5 அடி கேப் தான். அந்த இது இருக்குல்ல, அந்த அல்ட்ராடெக் அந்த சிமெண்ட் மூட்டை இருக்குல்ல, அது ஒரு 5 அடியில வந்து இது வரும். அது பேர் என்ன, காம்பவுண்ட் வால் வரும், அதுக்குள்ள ஸ்பேஸ் வரும். இது வந்து நம்ம வெளியில யூட்டிலிட்டி ஏரியாவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெளியில வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறது, வெளியில வந்து இன்னொரு சிங்க் வைக்கிறது, அதெல்லாம் பிளான் பண்ணி இங்க இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. வெளில ஆக்சஸ், கிராமத்துல இருக்கவங்க எல்லாரும் இப்படி பிளான் பண்ணிக்குவாங்க. முள்ளா இருக்கிறத வெளிலதான் எல்லா வேலையும் செய்வாங்க, வீடு நீட்டா இருக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்கோம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ஒரு சின்ன வழி இருக்கு, ஒரு 4 அடி, அப்புறம் நல்லாவே அப்புறம் 4 அடி 5 அடி இருக்கும். கொடுத்துருவோம். ஏன்னா பீரோ கட்டில்லாம் ஏதாச்சும் வந்தா நல்லா போகணுன்றதுக்காக. அப்படியே வந்தீங்கன்னா இங்க வாங்க, இங்க ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன பெட்ரூம் 10க்கு 11 சைஸ்ல ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல இருந்து இந்த சைடு யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு 5 அடிக்கு நம்ம காம்பவுண்ட் போடுவோம். காம்பவுண்ட் போட்டோம்னா இங்க வந்து வெளியில வந்து அவுட்டோர் பாத்ரூம் தான், டாய்லெட் அண்ட் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். சோ யாராச்சும் வந்தாங்க, கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா வெளியில பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம மெயின் நம்ம ஹால் ரொம்ப பெருசுன்றதுனால மெயின் போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி சுத்தி வர முடியாதுன்றதுக்காக இப்படி ஒரு வழி கொடுத்துருக்கோம். இங்க வந்து நம்ம கிரில் கேட் போட்டோம்னா இப்படி போயிட்டு அந்த பாத்ரூம் டாய்லெட் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. மேக்சிமம் வந்து வீட்டுக்குள்ள பாத்ரூம் டாய்லெட் எனக்கு இருக்கிறது பிடிக்காது. ஆனா எங்களோட மாஸ்டர் பெட்ரூம்ல மட்டும் வச்சுக்கிட்டோம். நாங்க நைட்ல நாங்க மட்டும் யூஸ் பண்றதுக்கு, மற்றபடி காமன் டாய்லெட் எல்லாம் வச்சாச்சு. இது வந்து ஒரு நல்லாவே ஒரு பெரிய பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். ரொம்ப பெரிய பெட்ரூம், ஒரு ஹால் சைஸ்க்கு இருக்கும். விண்டோ எவ்வளவு பெரிய, ஜன்னல் பாருங்க, 5க்கு 6க்கு 5 எவ்வளவு, 4 அடி காத்தோட்டமா வரும், நல்ல வெளிச்சம் வரும். இங்க பாருங்க, இந்த வியூக்காகவே இந்த ஜன்னல் இங்க வந்து இதுவாயிருக்கு. நம்ம மலை அப்படியே பார்த்தா தெரியும். அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம்ல மட்டும்தான் வந்து இது இருக்கும், அட்டாச் பாத்ரூம். இது வந்தீங்கன்னா இது ஒரு சின்னதா ஒரு வாஷிங் ஏரியா மாதிரி, ஐ மீன் ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இங்க ஒரு வாஷ் பேஷன், இங்க ஒரு மிரர் வர மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். எப்பவுமே பாத்ரூம்குள்ளேயே நம்ம வாஷ் பேஷன் வைக்க கூடாது. அங்க பிரஷ் பண்ணும்போது அந்த ஜோம்ஸ் எல்லாம் வாய்க்குள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். அது இல்ல, அது உண்மைதான். அதனால இங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி பிளான் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளோட
டாய்லெட் இங்க வந்து சின்னதா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் ஒரு டேப்பும் வந்துடும், அவ்வளவுதான். ஓகே, இதுதான் நம்மளோட வீடு. அப்படியே மாடிக்கு போனீங்கன்னா மொட்டை மாடிக்கலாம். அந்த மொட்டை மாடிக்கிட்ட காமன் பாத்ரூம் டாய்லெட் வந்து பேக் சைடு இருக்கு, அந்த பக்கம். இந்த வழியா போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல அந்த பின்னாடி வரும். யாராச்சும் வெளியில இருந்து வந்து யூஸ் பண்ணணும்னா அப்படியே வந்து அப்படியே போய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே காமன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவோம். நைட்ல ஏதாச்சும் எமர்ஜென்சி வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இருந்தா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்போ சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுல வீட்டுக்குள்ள பாத்ரூம் இருக்காது. ஒயர் பார்த்து நம்மளோட மாடி நல்லா பெரிய மாடி. என் பையனுக்கு சூப்பரா விளையாடுறதுக்கு இடம். அழகா ஒரு சின்னதா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டா ஒரு மாட்டில் சுத்தி 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 வந்து விளையாடிட்டு இருப்பாரு. மேல வந்து நம்ம வந்து அங்க ஒரு ஷெட் மாதிரி போடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஷெட் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல மேல நம்ம வந்து சிங்கிள் ஃப்ளோரோட தான் முடிக்கிறோம். மேலக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னும் நல்லா சம்பாதிச்சு அதுக்கப்புறமா மேல கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து படி கொண்டு வரும். அவ்வளவுதான், இதுதான் நம்ம வீடு. நான் ஒரு ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு. 5 மாசத்துக்கு முன்னாடி போட்டேன். ஆனா நிறைய பேர் அதுக்கப்புறம் கேட்டீங்க, அக்கா வீடு ஒண்ணு கட்டுறேன்னு சொன்னீங்களே அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதையாச்சும் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. எப்படி இருக்கு வீடு, எப்படி பிளானிங்லாம் சூப்பரா இருக்கா. பிளானிங்லாம் நார்மல் பிளானிங் தாங்க. நாங்க அதான் நிறைய அட்வான்ஸ்டா பார்த்தோம். ஆனா ப்ராக்டிக்கலா எது நம்மளுக்கு செட் ஆகுமோ அந்த மாதிரி நாங்க கடைசியா மூவ் பண்ணிட்டோம். இனிமேலும் அப்படிதான் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சரிங்களா? என்னம்மா, பாய்.